அந்த மூமெண்ட்ல எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? அந்த வந்து திவ்யா வந்து கை தூக்குனதுக்கப்போ உங்களோட ஃப்ரேம் பார்த்தோம், செம்மையா இருந்தது அந்த ஃப்ரேம். நீங்க வந்து விசில் அடிச்சு மத்தவங்களோட ஹாப்பினஸ் வந்து நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கிறீங்களே, அந்த மூமெண்ட் பத்தி சொல்லுங்க. ஜாலியா இருந்ததுங்க. இப்ப என்னங்க இருக்கு, ம். யார் ஜெயிச்சா என்ன, எங்க கூட இருந்த ஒருத்தங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிறப்ப சந்தோஷமா கொண்டாட வேண்டியதானே. உண்மையிலேயே ரொம்ப ஜாலியா இருந்தது. இதுல வின்னர் ரன்னர்ங்கிறது வந்து அந்த பேருக்கு இருக்குமே தவிர, மத்தபடி இங்க இருக்க எல்லாருமே மக்களோட மனசை வென்றோம் தான் நாங்க நினைக்கிறோம். அவ்வளவுதான். ஓகே. நாங்க என்ன கேள்விப்பட்டோம்னா, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது சபரி தான் வந்து வின் பண்ணுவாங்கன்னு மைண்ட் செட் வந்துட்டாங்க ஆடியன்ஸ். பட் திடீர்னு வந்து திவ்யா அப்படின்னு சொன்னப்போ ஆடியன்ஸ்க்கே வந்து நிறைய ஷாக்கா இருந்தது நாங்க கேள்விப்பட்டோம். அந்த லவ் பத்தி சொல்ல முடியுமா நீங்க? அதோட பெரிய லவ் வேற என்னங்க ம். வேணும்? நம்ம எல்லாரும் எதுக்கா, இப்ப நீங்க ஆங்கரா இருக்கீங்க, ஒரு ஆக்டரா இருப்பாங்க, எல்லாமே எதுக்கு எதிர்பார்ப்போம் சொல்லுங்க? யாருக்காக வேலை செய்யறோம்? இங்க ம். இருக்க எல்லாருமே காசுக்காக மட்டும் தான் இதை வந்து ஆங்கரிங் பண்றீங்க, காசுக்காக தான் நடிக்கிறீங்களா? சத்தியமா அது கிடையவே கிடையாது. அதை தாண்டி மக்கள் நம்மளுக்கு ஒரு சின்ன விஷயம் கொடுக்கணும்னு யோசிப்போம் இல்லையா? சோ அப்போ ஒரு கைத்தட்டலுக்கு அதுக்காக வந்து ரொம்ப ஏங்குவோம். இந்த தெருக்கூத்துல இருந்து பாத்தீங்கன்னா இது எல்லாருக்குமே இந்த கைத்தட்டல் மட்டும் தான் பூஸ்ட் கொடுத்துட்டே இருக்கும். ம். நம்ம பேர் யாராவது சொன்னாங்கன்னா நமக்கு ஒரு சந்தோஷம் வரும்ல. அது அவ்வளவு இப்போ வரைக்கும் அதை சொல்லவே முடியாதுங்க. இப்போ இங்க மீடியால இருக்கவங்க, இவங்க ஸ்கிரீன்ல வரவங்க எல்லாருக்குமே அந்த சந்தோஷம் புரியும். அது வந்து மக்கள் நம்மளை பார்த்து சொல்றப்ப, ஏய் சபரி நல்லா பண்ணப்பா, நம்ம வீட்டு பையன் மாதிரி இருக்கப்பா, நம்ம வீட்டு பையன் அப்படின்னு சொல்றப்ப, இதை விட பெரிய பெரிய விஷயம் வேற நடக்குமான்னு தெரியல என் லைஃப்ல. அதனால இது ரொம்ப பெரிய விஷயம்.